பாஜக அரசு, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஐயோ காணாமே காணாமே, கேஸ் சிலிண்டரை தான் காணாமே, வழங்கிடு வழங்கிடு, கேஸ் சிலிண்டரை உடனே வழங்கிடு, வேண்டும் வேண்டும், கேஸ் சிலிண்டர் உடனே வேண்டும். ஒன்றிய அரசு, மோடி அரசு, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே, வழங்கிடு வழங்கிடு, தமிழ்நாட்டுக்கான நிதியை வழங்கிடு. கொள்ளையடித்த கூட்டமே ஒன்று மீண்டு ஆள பார்க்கிறது. மார்க்கெட் பேன மச்சானும் நாட்டை ஆள பார்க்கிறான். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மதச்சார்பனை கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், அறவழியில் போராட்டம், இந்தியா கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மோடி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசு, பாஜக அரசு, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசு, மோடி அரசு, காணாமே காணாமே, கேஸ் சிலிண்டரை காணாமே, வழங்கிடு வழங்கிடு, கேஸ் சிலிண்டரை உடனே வழங்கிடு, வேண்டும் வேண்டும், கேஸ் சிலிண்டர் உடனே வேண்டும். ஒன்றிய அரசு, மோடி அரசு, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே, வழங்கிடு வழங்கிடு, தமிழ்நாட்டுக்கான நிதியை வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, தமிழ்நாட்டுக்கான நிதியை வழங்கிடு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மதிப்பிற்குரிய ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், பாசத்துக்குரிய அண்ணன் மாண்புமிகு கே. நேரு அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மேயர் உட்பட நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களே, நிர்வாகிகளே, கூடியிருக்கக்கூடிய கழக தோழர்களே, மகளிரணியை சார்ந்தவர்களே, எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். மோடி அரசானது மோசடியான அரசுன்னு நம்ம பல கூட்டத்தில் பேசிட்டு தான் இருக்கோம். அந்த மோசடியை நிறுத்தின பாடல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுறதெல்லாம் எல்லாம் பொய் பிரச்சாரம் தான். இப்ப இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தாரு, இந்த போர் ஆரம்பிச்சு இப்ப மக்கள்கிட்ட வந்து கேஸ் அவர் போன உருவாகியிருக்கிறது. மொழியினுடைய வேலையா இருக்குது. நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதுக்கான அடுத்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். சரியாகிவிடும் என இந்திய நாடே பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கு. இது மோடியினுடைய மாநில கர்நாடகாவுடைய சட்டமன்ற சரியாகிவிடும். நம்முடைய மரியாதைக்குரிய அழுத்தத்தினால் நாம் மிகவும் மீண்டும் இந்த சிலிண்டரை பெறுவோம். அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்ம மற்றதை வந்து எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தமிழ் மாநிலம். வீரர்கள் கோட்டம் திருச்சியில் 9 சட்டமன்ற தொகுதிகளையும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்று காட்டியிருக்கிற
மகத்தான அமைச்சர், நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்கள் 2026 தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று காட்டுவதற்கு சபதம் எடுத்திருக்கிற அண்ணன் கே.என். நேரு உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.